அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? தொழிலில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? செய்கிற வேலையில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய சொந்த வீட்டுக்காரங்க. மாதிரி சந்திரன் உச்சமாக இருப்பதனால இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நம்ம இந்த பொண்ணை தான் தேர்ந்தெடுக்கணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக குறியாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்குடைய கூட நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். வலுவான உடல் கட்டு பெற்றவங்களாக இருப்பாங்க. ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடல் கொஞ்சம் பருமன் எடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இயற்கையாகவே இது அவங்களுக்கு அமைந்துடும். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் சாப்பிட்றத நல்லா அனுபவித்து சாப்பிடக்கூடியவங்க, நல்ல வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் வெரைட்டியாக தேடி சாப்பிடக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி பெண்கள் சமையல் அறையை ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பொழுதுனிக்கும் பேசிக்கிட்டே இல்லாமல் ஒரு சில இடத்துல மட்டும் நறுக்குன்னு 4 வார்த்தையை பேசிட்டு அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை நல்ல நீட்டாக கணக்கச்சிதமாக அழகாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். பிற சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி பெண்கள் இருப்பாங்க. எதிரையுமே ஒரு நீதியை, ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க வெள்ளை உடைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். வெள்ளை உடை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளை நிறை பொருள்கள் வாங்குறது, அதை அணிஞ்சிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்ண துணிகளை காட்டிலும் தும்பைப்பூ மாதிரி நல்ல ஒரு சலவை துணியை உடுத்தணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீடாகட்டும், உடுத்துகிற உடையாகட்டும் எல்லாமே ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் உதவிகள் பல கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக யாருக்கிட்டையும் நம்ம உதவி அப்படின்னு போய் கேட்கக்கூடாது அப்படின்னு நின்றுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவியே வேண்டான்னுன்னா கூட ஒரு சிலர்லாம் வற்புறுத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல தூக்கம் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே படாத பாடுபட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க இந்த வாரத்தில். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் வரவு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 வருடமாகவே உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த நினைத்தீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பலருடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம்
இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா அவங்களுடைய திருப்திக்காகவாவது நீங்கள் கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு விதமான குழப்பம், பிரச்சனை, நான் என்கிட்ட கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழியில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைமு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு பேசியே சரி செஞ்சுருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு பேசியே நீங்கள் சாதகமாக மாற்றிக்குவீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷபராசி பெண்களே, கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வருமானம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரையிலும் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேர் வழியை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுங்க. குறுக்கு வழி வேண்டாம். ஒரு சிலர்லாம் உங்களை குறுக்கு வழியில் வற்புறுத்துவாங்க. நீங்கள் இந்த பாதையில் போங்க, கரெக்டாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நேர் வழியில் போங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமாக கூட சில நன்மைகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வியில் கூட கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமில் உதவிகரமாக இருப்பாங்க. விளையாட்டு, அதே மாதிரி புதிதாக ஏதாவது கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வருகின்ற நாட்களில் இந்த போட்டி நிலையெல்லாம் மாறி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விளையாட்டில் கூட நீங்கள் உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. வேலை பளு காரணமாக நேரம் தவறி கொஞ்சம் உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகளோ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நேரம் தவறி உணவு எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. கை கால் வலி, உடல் சோர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருகின்ற வாரத்தில் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கிட்ட பேசும்போது சின்ன சின்னதாக சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதுவே ஓரளவுக்கு சரி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வருகின்ற நாட்களில் ஏற்படாது. சூழ்நிலையை அறிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சக ஊழியர்கள், மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இயந்திரங்கள், ஆயுதம், நெருப்பு, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் இதன் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் தான் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள், அருகில் மாரியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நல்ல
எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த காரியம்லாம் தடைபட்டு நிற்குதோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை